பிள்ளையார் பிடிக்க மஞ்சள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1:2 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுட்டா நல்லா இருக்கும் கொழுக்கட்டை. தேங்காய் பூரணம் செய்யறதுக்காக வெல்லம் இடித்து போட்டு கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். ப்ரௌன் கலர் தோல் எடுத்துட்டு மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதை எடுத்து போட்டுடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டாவே கொஞ்சம் கட்டி ஆகிடும். கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சிடணும். ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுட்டா இந்தளவுக்கு சாஃப்டாக ஒரு கப் செய்ய வரும். இந்த மாதிரி சென்டரில் பவுல் மாதிரி இருக்கும் இந்த கொழுக்கட்டைக்கான பேஸ் மாவு. கொழுக்கட்டைக்கு சின்ன ஸ்பூனாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தேவையான அளவு பூர்ணம் வச்சிடலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். வேர்க்கடலை ட்ரெடிஷ்னல் பூர்ணம் வச்ச கொழுக்கட்டை ரெடி. இந்த மோதக் அச்சில் வச்சு வெள்ளை பூர்ணம் செய்யலாம். சுற்றியும் இந்த மாதிரி மாவை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு குட்டி ஸ்பூன் எடுத்துக்கிட்டா நம்ம அதுக்குள்ளே வைக்க ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு மேல் மாவை அப்படியே மூடி வச்சிடலாம். பிள்ளையார் அப்பாவுக்கு எப்படி தான் இந்த மாதிரியான ஐட்டம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ தெரியல. நம்மளும் செஞ்சு சாப்பிட்றோம். ரொம்ப ருசியாகவும் இருக்குது இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றப்ப. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, ஓப்பன் ஆகாத அளவுக்கு. அச்சிலேருந்து ஓப்பன் பண்ணிவிட்டு லைனாக எடுத்து வச்சிடலாம். அச்சு ரொம்ப அழகம் வச்சு அதே மாதிரி மோதக் பண்ணிடலாம். எல்லா விதமான கொழுக்கட்டையும் இப்போது ரெடியாக இருக்குது. இந்த மோதகமும் ரெடியாக இருக்குது. இந்த இட்லி பாட்டில் வேக வச்சிடலாம். ரொம்ப கசகசன்னு வைக்காமல் ஒன்றோட ஒன்று டிஸ்டர்ப் ஆகாமல் வச்சுக்கோங்க. அப்போ நல்லா இருக்கும். கொழுக்கட்டை தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும், நல்லா வேகும். ஒவ்வொரு விதமான கொழுக்கட்டையும் டிஃப்ரெண்ட்டாக பிரித்து வச்சுட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். இது சக்கரை கொழுக்கட்டை. இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமையே வச்சுருங்க எல்லாமே. பிகினர்ஸ்க்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏர் வெளியே போகாமல் இந்த மாதிரி துணி கொழுக்கட்டை மோதகம் ரெண்டுமே வேக 10 மினிட்ஸ் போதும். 10 மினிட்ஸுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது. எங்கள் வீட்டு பிள்ளையாருக்கு நாங்கள் செஞ்சு வச்ச ஐட்டம் மோதகம், கொழுக்கட்டை, சுண்டல் 2 விதமாக, வேர்க்கடலை லட்டு, பால் பாயசம், இது எல்லாமே செஞ்சுருந்தேன். அவருக்கு பிடிச்ச பழ வகைகள் சோளம், கம்பு, கரும்பு இதெல்லாம் கூட வச்சுருந்தோம்.